ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி என்று அழைக்கப்படுகின்ற இனப்பெருக்க புற அமைப்பியலிலே ஃப்ளவர் மலர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டை பற்றின அறிமுகமும் அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களையும் காண்போம். அப்போ ஃப்ளவரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அதை ரிலேட்டட் கொஷின்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ளவர் அப்படின்னா என்ன, மலர் என்றால் என்ன? ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்திற்காக தோன்றியுள்ள ஒரு உறுப்பினை மலர் என்று அழைக்கலாம். ஆர் இட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் யூனிட் இன் ஏஞ்சியோஸ்பம்ஸ். ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள் உங்களுக்கு தெரியும். ஏஞ்சியான் மீன்ஸ் எ கேஸ் ஆர் அ பாக்ஸ், ஸ்பெர்மா மீன்ஸ் சீட். மூடிய விதைகளை உடைய தாவரங்களை ஆஞ்சியோஸ்பெர்முகள் என்று அழைப்போம். அந்த ஆஞ்சியோஸ்பெர்முகளில் ரீப்ரொடக்டிவ் யூனிட், இனப்பெருக்க அலகாக இருப்பது மலர் ஆகும். இட் இஸ் மென்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது பாலினப்பெருக்கத்திற்கான ஒரு உறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடல் இனப்பெருக்கம் தெரியும் உங்களுக்கு. ஏசெக்ஷுவல் பாலிலா இனப்பெருக்கம் தெரியும். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு அமைப்பு. இட் இஸ் மென்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலினப்பெருக்கத்திற்கான உறுப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? வேர் ஃப்ரம் த ஃப்ளவர் இஸ் ஒரிஜினேட்டட். மலர் எதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னா, ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு மெரிஸ்டம் இருப்பா. இட் இஸ் ஆக்சுவலி டெவலப்டு ஃப்ரம் த ஃப்ளோரல் மெரிஸ்டம். மெரிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், ஆக்கு திசு என்று பெயர். அந்த ஆக்கு திசுவில் ஃப்ளோரல் மெரிஸ்டம் என்று அழைக்கப்படும் மலர் ஆக்கு திசுவிலிருந்து இது தோன்றும். மெரிஸ்டாஸ் மீன்ஸ் டிவைசபிள், தொடர்ச்சியாக செல் பெறுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு ஃப்ளவரை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோன்னா என்னென்ன பார்ட் இருக்கும்? ஒரு மலரில் காணப்படுகின்ற முக்கியமான பாகம் என்ன? ஃபர்ஸ்ட் பெடிசல், மலர் காம்பு என்று அழைப்பார்கள். ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் செட் டு பி பெடிசல். இதுக்கு தான் பெடிசல்னு பேர், மலர் காம்பு. நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தலாமஸ், ஒரு ரிசப்டக்கல் ஆர் டாரஸ். தமிழில் பூத்தலம் என்று கூறுவார்கள் இந்த ஏரியா. The tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus on which the floral leaves are arranged. மலர் காம்பின் முனைப்பகுதி சற்று பருத்து காணப்படும். அந்த இடத்துல தான் மலர் இலைகள் அமைந்திருக்கும். தட் இஸ் கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம்லாம் மலரில் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோ, அமைஞ்சிருக்கோ, அதுக்கு பேர் உங்களுக்கு பூத்தலம்னு பேர். அதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன? அசசரி ஆர்கன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அசசரினா துணை உறுப்புகள்னு பேர். அடுத்தது ரீப்ரொடக்டிவ்னா இனப்பெருக்க உறுப்புகள்னு பேர். கேலக்ஸ் புள்ளிவட்டம், கொரோலா அல்லிவட்டம், இவங்க ரெண்டு பேரையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசசரி, துணை உறுப்புகள் என்று அழைப்பார்கள். ஆண்ட்ரோஷியம் மகரந்த தாழ்வட்டம், கைனோஷியம் சூலகவட்டம், இவங்க ரெண்டு பேரையும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள் என்று அழைப்பார்கள். ஏனெனில் தே ஆர் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் பொலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். மகரந்த சேர்க்கையிலும் கருவுறுதலிலும் இவர்கள் இருவரும் நேரடியாக பங்கேற்பார்கள். இதற்கு பாருங்களேன், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா பூவிதழ். இப்போ கேலக்ஸ்னு ஒன்று சொன்னேன். கேலக்ஸ்னால் என்ன அர்த்தம்? புள்ளி வட்டம்னு பேர். கொரோலான்னு ஒன்று சொன்னேன், அதுக்கு பேர் அல்லிவட்டம்னு பேர். ஒரு பூவை சுற்றி ரெண்டு கவர் இருந்தால் ஒன்றுக்கு கேலக்ஸ், இன்னொன்றுக்கு கொரோலா. டைக்ளோமைடியஸ், ஈருறை உடைய மலர்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் மோனோகாட் இருக்கு பாருங்களேன். மோனோகாட் உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தலை தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மோனோகாட்டில் பூவை சுற்றி ஒரே ஒரு கவர் இருக்கும். அப்போ மலரை சுற்றி ஒரே ஒரு கவர் இருந்தால் அந்த கவருக்கு பேர் பீரியாந்த்னு பேர். தட் மீன்ஸ் கேலக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் நாட் டிஸ்டிங்க்ட். புள்ளிவட்டம் அல்லிவட்டம் என்ற வேறுபாடுகளின்றி ஒரே ஒரு கவர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீரியாந்த், பூவிதழ் என்று அழைப்பார்கள். அது யார்கிட்ட இருக்கும்னா மோனோகாட்டில் இருப்பா. ஒரு வித்தலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் லில்லி இருக்கு பார்த்தோன்னா அந்த தாவரத்தை கொடுத்துருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃப்ளவரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? அந்த பேசிஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள் இருப்பதை வச்சு ஒரு மலரை எப்படி பிரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு பைசெக்ஷுவல் ஃப்ளவர், இருபால் மலர் என்றால் என்ன? இந்த பூவை பாருங்க. இந்த மலரில் ஆண்ட்ரோஷியம், மகரந்த தாழ்வட்டம்,
கயனோசியம் சூலகவட்டம். ஒரு பூல ஆண்ட்ரோசியமும் கயனோசியமும் இருந்தால், a flower with androecium and gynosium, ஒரு மலரிலே மகரந்தத்தால் வட்டமும் சூலகவட்டமும் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். அதுக்கு இது மாதிரி சிம்பிள் காமிப்பா. திஸ் இஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா, மலர் சூத்திரத்தில் வரும். இது பைசெக்சுவல் ஃப்ளவர்னு பேர். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர், ஒரு பால் மலர் என்றால் என்ன? a flower with either androecium மகரந்தத்தால் வட்டமோ ஆர் கயனோசியம் சூலக வட்டமோ மட்டும் இருந்தால், இங்க பாருங்க, இங்க ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் மட்டும் இருக்கு, இங்க கயனோசியம் சூலக வட்டம் மட்டும் இருக்கு. அது மாதிரி இருந்தால் அதுக்கு யூனிசெக்சுவல் ஃப்ளவர், ஒரு பால் மலர் என்று பெயர். வெறும் ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் மட்டும் இருந்தால் அதுக்கு மேல் ஃப்ளவர் ஆர் ஸ்டாமினேட் ஃப்ளவர், ஆண் மலர் என்று பெயர். ஒன்லி கயனோசியம் இஸ் present, we are calling it as female or pistillate flower. சூலகவட்டம் மட்டும் இருந்தால் அதற்கு பெண் மலர்னு பேர். இப்போ ஆண்ட்ரோசியம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண் மலரை இந்த சிம்பிள் காமிச்சு சொல்லுவா ஃப்ளோரல் ஃபார்முலாவில். பெண் மலர்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிம்பிளை காமிப்பா. பைசெக்சுவல் அப்படின்னு சொன்னால் இது பைசெக்சுவல் இருபால் மலர்னு ஏற்கனவே சொன்னேன். அப்போ மேல் ஃப்ளவரோட இன்னொரு பேர் ஸ்டாமினேட் ஃப்ளவர்னு பேர், ஃபீமேல் ஃப்ளவரோட இன்னொரு பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர்னு பேர். இது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் சிமெட்ரி, மலர்களிலே சீரமைவு எவ்வாறு காணப்படுகிறது? The flower symmetry based on the shape and size of the flower. ஒரு மலரோட ஷேப் அளவு அமைப்பு எப்படி இருக்கு அண்ட் சைஸ் அளவு அமைப்பு அளவு, அதை வச்சுட்டு தான் சீரமைவை கூடுவார்கள். அதை வச்சுட்டு எப்படி ஃப்ளவரை பிரிக்கிறான்னா, ஒன் இஸ் த சிமெட்ரிக்கல் ஃப்ளவர், சமச்சீருடைய மலர்னு பேர். ஃப்ளோரல் பார்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாம் மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். இன்னொன்று பேர் ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவர்னு சொல்லுவா, சமச்சீரற்ற மலர் என்று கூறுவார்கள். இப்போ இந்த சீரமைப்பை வச்சுட்டு ஃப்ளவரை ரெண்டாக பிரிச்சிருக்கா. சிமெட்ரிக்கல் ஃப்ளவரை, சீரமைவு உடைய மலரை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சமச்சீருடைய மலர். another is zygomorphic flower, இருபக்க சமச்சீருடைய மலர். if you can divide the flower into two equal halves at any plane, ஒரு மலரினை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அந்த மலரிற்கு ஆரச்சமச்சீருடைய மலர் என்று பெயர். இட் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரி. ஒரு பூவை எப்படி வெட்டினாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃபா ஸ்பிளிட் பண்ண முடியும்னா அது ஆரச்சமச்சீருடைய மலர்னு சொல்வா. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், டத்துரா, சில்லி. கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊமத்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மிளகா பூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. If you can divide the flower into two equal halves at only one plane, ஒரு மலரினை ஒரே ஒரு அச்சில் மட்டும் வெட்டினால் இரண்டு பாகங்களாக பிரிக்க முடியும்னா அது பேர் ஜைகோமார்பிக் ஃப்ளவர், இருபக்க சமச்சீருடைய மலர்னு பேர். பைலேட்ரல் சிமெட்ரி. இப்போ சத்தியமூர்த்தியை ஒரு பூன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டணும்னு ஆசைப்பட்டேன்ல, என்ன ஒரே ஒரு ஆங்கிளில் வெட்டினால்தான் ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக ஸ்பிளிட் பண்ண முடியும். அப்போ சத்தியமூர்த்தி எதுக்கு எக்ஸாம்பிள்? பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அனிமல், இருபக்க சமச்சீருடைய ஒரு விலங்கு. மேன் இஸ் அ ஹைலி அட்வான்ஸ்ட் அனிமல்னு உங்களுக்கு தெரியும். மனிதன் ஒரு மேம்பாடடைந்த விலங்கு என்பது உங்களுக்கு தெரிந்ததே. அடுத்தது ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவர் அப்படின்னா சமச்சீரற்ற மலர். கேனா இண்டிகா, கல்வாழை செடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். அந்த கல்வாழை செடியில் எடுத்துட்டேன்னா ஃப்ளவரை எடுத்துட்டோன்னா அதோட பெட்டல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், அல்லி இதழ்கள். இதை எந்த அச்சில் வெட்டினாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக ஸ்பிளிட் பண்ணவே முடியாது. You are not in a position to divide the flower into two equal halves at any plane. We are calling it as asymmetrical flower, சமச்சீரற்ற மலர். ஒரு மலரினை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியாது என்றால் அதற்கு சமச்சீரற்ற மலர் என்று பெயர். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி டாக்ஸானமி, வகைப்பாட்டியல், ஃபேமிலிஸ்லாம் படிக்கிறப்ப இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால்தான் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா பிராக்ட், பூவடிச்சதில்னா என்ன? பிராக்டியோல்ஸ், பூக்காம்பு செதில் என்றால் என்ன? அதை வச்சுருந்தா இந்த இடத்துல ஃப்ளோரல் ஃபார்முலாவில் சிம்பிள் வரும். பிராக்ட்னா என்ன? ரெடியூஸ்ட் லீஃப் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த பெடிசல். மலர் காம்பின் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற குறுக்கமடைந்த ஒரு இலை போன்ற அமைப்பிற்குத்தான் பிராக்ட், பூவடிச்சதில் என்று பெயர். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா பிராக்ட் இஸ் நதிங் பட் அ லீஃப் அட் ஹூஸ் ஆக்சல் த ஃப்ளவர் டெவலப்ஸ். எந்த இலையின் இலை கோணத்தில் மலரானது தோன்றுகிறதோ அந்த இலையினைத்தான் பூவடி செதில் என்று அழைப்பர்.
ஒரு பூக்கு கீழே இது மாதிரி பூவடிச்செதில் இருந்தால் அதுக்கு பிராக்டியேட், ஃப்ளவர் வித் பிராக்டியேட், பூவடி செதிலை உடைய மலர், பிஆர் அப்படின்னு ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுவா. இதுக்கு மாதிரி இந்த இலை போன்ற அமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிராக்டியேட், பூவடி செதில் அற்ற மலர், பூவடி செதில்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிராக்ட் இஸ் நத்திங் பட் அ லீஃப் பட் ஹூஸ் ஆக்சல் த ஃப்ளவர் டெவலப்ஸ். எந்த இலையின் இலைக்கோணத்தில் மலரானது தோன்றுகிறதோ அந்த இலையினை நாம் பூவடி செதில் என்று அழைப்போம். ரெடியூஸ்டு லீஃப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுக்கமடைந்த ஒரு இலை என்று வைத்துக் கொள்ளலாம். பிஆர் வித் பிராக்ட், இபிஆர் வித்தவுட் பிராக்ட். நெக்ஸ்ட் பிராக்டியோல்ஸ், பூக்காம்பு செதில் என்றால் என்ன? இதை நான் இன்னொரு குட்டி படம் வரைகிறேன் பாருங்க. இது லீஃப்னு வச்சுக்கோங்க, இது ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. In between the bract and the flower, bract-like structures are seen called the bracteoles. பூவடி செதிலுக்கும் மலரிற்கும் இடையே காணப்படுகின்ற பூவடி செதிலை ஒத்த ஒரு புற வளரியினைத்தாம் பூக்காம்பு செதில் என்று அழைப்பர். In between the bract and the flower, bract-like structures are seen called the bracteoles. பூவடி செதிலுக்கும் மலரிற்கும் இடையே காணப்படுகின்ற பூவடி செதிலை ஒத்த அமைப்பினைத்தாம் நாம் பூக்காம்பு செதில் என்று அழைப்போம். வித் பிராக்டியோல், பிராக்டியோலேட், பிஆர்எல், பூக்காம்பு செதில் உடைய மலர். வித்தவுட் பிராக்டியோல்ஸ், பிராக்டியோலேட், பூக்காம்பு செதில் அற்ற மலர். இந்த இடத்துல பாருங்க, இது பிராக்ட்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் பிராக்டியோல்ஸ்னு பேர். பூவடி செதில், பூக்காம்பு செதில். இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ளோரல் ஃபார்முலா மலர் சூத்திரம் எழுதுறப்ப. நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவர் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்சர்ஷன் ஆஃப் ஓவரி ஆன் த தலாமஸ். பூத்தலத்திலே சூர்ப்பையானது எங்கு அமைந்திருக்கிறது? திஸ் இஸ் பூத்தலம். இந்த பூத்தலத்தில் ஓவரி எங்கே இருக்குது? சூர்ப்பை. அதை வச்சுட்டு பூவை 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹைப்போகைனஸ், எபிகைனஸ் அண்ட் பெரிகைனஸ். சூலக மேல்மலர், சூலக கீழ்மலர், சூலக சூழ்மலர்னு 3 பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் hypogynous flower. Ovary is above and other floral parts are present below the ovary, then the ovary is said to be superior. A flower with a superior ovary is known as a hypogynous flower. சூர்ப்பையானது மேலாகவும் ஏனைய மலரிலைகள் சூர்ப்பையின் கீழாகவும் காணப்பட்டால் அந்த சூர்ப்பைக்கு மேல்மட்ட சூர்ப்பை என்று பெயர். அதனை பெற்றிருக்கக்கூடிய மலரினை சூலக மேல் மலர் என்று அழைப்பர். இது மாதிரி கொடுத்துருக்கா. கைனோசியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். சூலக வட்டம் தான் மேற்பகுதியிலே காணப்படும். வைல் த பார்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் பிலோ, அதாவது அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் எடுத்துட்டோம்னா எல்லாம் அதுக்கு கீழே இருக்கும். இது மாதிரி இருந்தால் அதுக்கு சுப்பீரியர் ஓவரின்னு பேர். சுப்பீரியர் ஓவரி மேல்மட்ட சூர்ப்பை ஒரு மலரில் இருந்தால் அதற்கு சூலக மேல் மலர்னு பேர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். மஸ்டர்ட், கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா ரோஸ், செம்பருத்தி பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிஞ்சால், கத்திரிக்காயை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா பார்க்கறது எப்பிகைனஸ் ஃப்ளவர். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓவரி இஸ் பிலோ and other floral parts present above the ovary. The ovary is said to be inferior. சூர்ப்பையானது கீழாகவும் ஏனைய மலரிலைகள் சூர்ப்பையின் மேலாகவும் காணப்பட்டால் அந்த சூர்ப்பைக்கு கீழ்மட்ட சூர்ப்பை என்று பெயர். அதாவது சூர்ப்பை கீழே இருக்கும், அதுக்கு மேலே தான் என்ன இருக்கும்னா எல்லா மலரிலைகளும் காணப்படும். இது மாதிரி இருந்தால் அதுக்கு கீழ்மட்ட சூர்ப்பைன்னு பேர். A flower with inferior ovary is said to be epigynous. எந்த மலரிலே கீழ்மட்ட சூர்ப்பையானது காணப்படுகிறதோ அந்த மலரினை சூலக கீழ்மலர் என்று அழைப்பர். இந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியம். அங்கே ஓவரி மேலே, இங்கே ஓவரி கீழே, சூர்ப்பை மேலே, சூர்ப்பை கீழே. இது வேறு மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம். Margin of the thalamus grows upward enclosing the ovary. பூத்தலம் இருக்குது பாருங்களேன், அதோட ஓரம் இப்படி மாதிரி வளரும். அது ஃபுல்லாக சூர்ப்பையை மூடி இருக்கும். அதுக்கு மேலே தான் மலரிலைகள் காணப்படும். தட் இஸ் கேலக்ஸ், கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம். புள்ளி, அல்லி, அல் மகரந்தத்தால் அதை கொடுத்துருக்கா. கம்ப்ளீட்லி கெட்டிங் ஃபியூஸ்டு வித் இட். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த தலாமஸோட மார்ஜின் வளரும். அப்படியே வளர்ந்தது என்ன பண்ணுன்னா அந்த சூர்ப்பையை ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணிடும். த அதர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அரைஸ் அபவ் த ஓவரி. பாக்கி மலரிலைகள் அனைத்தும் இந்த சூர்ப்பையின் மேலே காணப்படும். அப்போ சூர்ப்பை கீழே இருக்கு, அதுக்கு எபிகைனஸ்,
கீழ்மட்டச்சூர்ப்பை, சூலக கீழ்மலர் எதில் இருக்கு? கோவா, கொய்யா பழத்தில் இருக்கும். கொய்யா பழம் இல்லை, கொய்யா பூ. குக்கும்பர், குக்கர்பிட்டேசி, பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பாகக்காய், அதெல்லாம் இருக்கு பாருங்களேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரே ஃப்ளாரட் ஆஃப் சன்ஃப்ளவர், சூரியகாந்தின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சன்ஃப்ளவர் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அந்த சூரியகாந்தியோட கதிர் சிறுமலரில் இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இன்னொரு டைப் இருக்கு, பெரிகைனஸ் ஃப்ளவர்னு பேர், சூலக சூழ்மலர்னு பேர். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே இந்த ஓவரியோட மிடில் இந்த இடத்துல சிம்பிளாக வரையின பாருங்க. இது கைனோஷியம் சூலக வட்டம். அந்த சூலக வட்டத்தோட நடுவில் என்ன ஆகும்னா ஃப்ளோரல் லீவ்ஸ் இது மாதிரி அரைஸ் ஆகும். சூலக வட்டத்தில் இல்லை, சூர்ப்பை, சூலக வட்டத்தில் சூர்ப்பையோட நடுவில் இது மாதிரி ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரைஸ் ஆகும். If the floral pods are arranged in the middle of the ovary, அதாவது சூர்ப்பையின் மையத்திலே மலரிலைகள் அமைந்திருந்தால் அதை மேல்மட்ட சூர்ப்பையும் சொல்ல முடியாது, கீழ்மட்ட சூர்ப்பையும் சொல்ல முடியாது, நடுமட்ட சூர்ப்பைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர்னு சொல்லிக்கலாம், பாதி அரைமட்ட சூர்ப்பைன்னு சொல்லிக்கலாம். இது மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர் ஓவரின்னு பேர். அரை மேல்மட்ட சூர்ப்பைன்னு சொல்லலாம், ஆர் அரை கீழ்மட்ட சூர்ப்பைன்னு சொல்லலாம். ஒரு பூலை இது மாதிரி இருந்ததுன்னா ஓவரி, அதுக்கு பேர் பெரிகைனஸ் ஃப்ளவர்னு பேர், சூலக சூழ்மலர். ஃப்ளவர் வித் ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர் ஓவரி இஸ் செட் டு பி பெரிகைனஸ். அதாவது அரை கீழ்மட்ட சூர்ப்பையோ அல்லது அரை மேல்மட்ட சூர்ப்பையோ பெற்றிருந்தால் அந்த மலரிற்கு சூலக சூழ்மலர் என்று பெயர். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கைனோஷியம் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சென்டர், மையத்திலே சூலக வட்டம் காணப்படும். அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ரிம் ஆஃப் த தலாமஸ். அதனுடைய ரிம்மு, அதனுடைய அடிப்பகுதி, மையப்பகுதி, விளிம்பு பகுதியில் என்ன இருக்கும்னா இந்த மலரிலைகள் காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை வச்சுக்கணும்? ப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ என்ன தெரியணும்? பைசெக்சுவல் ஃப்ளவர், யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன? இருபால் மலர், ஒருபால் மலர், ஹைப்போகைனஸ், எப்பிகைனஸ், பெரிகைனஸ், இதெல்லாம் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு பிவைக்குள்ளே கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டேல்லாம் எழுதுறது ஈஸி. கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. த ஃப்ளவர்ஸ் ஆர் ஜைகோமார்பிக் இன். ஜைகோமார்பிக்னா உங்களுக்கு தெரியும், இருபக்க சமச்சீர் என்று பெயர். If you can divide the flower into two equal halves at only one plane, ஏதாவது ஒரு அச்சில் வெட்டினால் மட்டும் ஒரு மலரை 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஜைகோமார்பிக் ஃப்ளவர், இருபக்க சமச்சீருடைய மலர்னு பேர். சில சமயம் இது மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணுவா, அது இது மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணுவா ஃப்ளோரல் ஃபார்முலாவில். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் மஸ்டர்டு கடுகு, செகண்ட் குல்மகர், தேர்டு கேஷியோ அரிகுலேட்டா. அது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. டாத்துரா கொடுத்துருக்கா, சில்லி மிளகாய், ஊமத்தை. இதில் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்னு கேட்டிருக்கான். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மஸ்டர்டு கடுகு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கடுகை பொறுத்தவரையும் ஆக்டினோமார்பிக் அரைச்சமச்சீர், டாத்துராவை எடுத்துட்டு எல்லாம் அரைச்சமச்சீர், சில்லி எடுத்துட்டு எல்லாம் அரைச்சமச்சீரில் வரும். அப்போ யார் இருபக்க சமச்சீரில் வருவா? குல்மகர்லேயும் கேஷியாலையும் தான் இருக்கும். ஆன்சரை செக் பண்ணிடலாமா? இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கா? ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, ஆப்ஷன் டி பாருங்க. இதுக்கு அப்போ எதை ஆன்சராக வரும்? பி தான் வரும், பி அண்ட் சி. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? பாருங்க. இப்போ கரெக்ட் ஆப்ஷன் சரியான விடை என்ன? பிஎன்சி. குல்மகர் எடுத்துட்டாலும் சரி, கேஷியோ எடுத்துட்டாலும் சரி, அதில் தான் ஜைகோமார்பிக் பைலேட்டரல் சிமெட்ரி, இருபக்க சமச்சீருடைய மலர் காணப்படும். அப்போ பாக்கியெல்லாம் என்ன இருக்குது? மஸ்டர்டு கடுகு எடுத்துட்டாலும் சரி, டாத்துரா ஊமத்தை எடுத்துட்டாலும் சரி, சில்லி மிளகா எடுத்துட்டாலும் சரி, ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் விச் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரி, அதாவது ஆரச்சமச்சீருடைய மலர் இங்கு காணப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேடியல் சிமெட்ரி இஸ் ஃபவுண்ட் இன் த ஃப்ளவர்ஸ் ஆஃப். கீழே ஃப்ளவர் கொடுத்துருக்கா. கீழ் வரும் மலர்களில் எந்த மலரிலே ஆரச்சமச்சீர், தட் இஸ் ஆக்டினோமார்பிக் காணப்படும், ரேடியல் சிமெட்ரி காணப்படும்? ஃபர்ஸ்ட் பிராசிகா ஒலரேசியா கொடுத்துருக்கா, ட்ரைஃபோலியம், பைசம் சட்டைவம், கேஷியா ஆரிகுலேட்டா. இதில் எடுத்துட்டு எல்லாம் பிராசிகா இருக்கு பாருங்களே, அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீர் இருக்கும். இது 3 எடுத்துட்டோம்னா ஜைகோமார்பிக் இருபக்க சமச்சீர் தான் இருக்கும். செக் பண்ணிடுவோமா? பாருங்க. சரியான ஆப்ஷன் பிராசிகா. பிராசிகேசி அப்படின்னு ஒரு ஃபேமிலி இந்த வருஷம் படிக்க போகிறேன். அந்த பிராசிகாவில் இது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ தப்பான ஆன்சர் என்ன பாருங்க. ட்ரைஃபோலியம் எடுத்துட்டாலும் சரி, பைசம் சட்டைவம் எடுத்துட்டாலும் சரி, கேஷியா எடுத்துட்டாலும் சரி, பைலேட்டரல் சிமெட்ரி ஜைகோமார்பிக் இருக்கும்.
அப்போ ஏன்னா இதையும் உனக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வேறு மாதிரி கொஷின் கேட்டால் இந்த ஆன்சர்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. எமங் China rose, mustard, brinjal, guava, cucumber and tulip, how many plants have superior ovary? superior ovaryனா உங்களுக்கு தெரியும், ஓவரி இது மாதிரி மேலே இருக்கும், பாக்கி எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் அது கீழே இருக்கும், சூர்பை மேலே இருக்கும், பாக்கி மலர் இலைகள் அனைத்தும் சூர்பையின் கீழே காணப்படும். இந்த பிளான்ட்ல எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா, எத்தனை பிளான்ட்ல இருக்கும்னு கேட்டிருக்கா. சைனா ரோஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு சுப்பீரியர் ஓவரி மேல்மட்ட சூர்பை இருக்கும். மஸ்டர்ட் எடுத்துட்டேலாம் அதுலேயும் மேல்மட்ட சூர்பை இருக்கும். பிரிஞ்சால் எடுத்துட்டேலாம் அதுலேயும் மேல்மட்ட சூர்பை இருக்கும். டியூலிப் எடுத்துட்டேலாம் அதுலேயும் மேல்மட்ட சூர்பை இருக்கும். அப்போ கோவா அண்ட் குக்கும்பர் எடுத்துட்டோன்னா அது ரெண்டில் மட்டும் கீழ்மட்ட சூர்பை இன்ஃபீரியர் ஓவரி இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சுப்பீரியர் ஓவரி. அப்போ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது, 1 2 3 4. இது நாளை செக் பண்ணிடலாமா, ஆன்சரை செக் பண்ணலாமா? இங்கே பாருங்க 4ல் இருக்குது, எது 2லையும் அது இருக்காது. இங்கே பாருங்க 2 தான்ப்பா. இன்கரெக்ட் ஆப்ஷன் ஏசிடி, கோவா அண்ட் குக்கும்பர். இதை 2லையும் எடுத்துட்டோம்னா உங்கள்கிட்ட இன்ஃபீரியர் ஓவரி இருக்கும். இன்ஃபீரியர் ஓவரினா கீழ்மட்ட சூர்பைன்னு தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி ஓவரி கீழே இருக்கும், பாக்கி எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் அதுக்கு மேலே இருக்கும். ஓகேயா, இந்த பிக்சரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் சைனா ரோஸ் த ஃப்ளவர்ஸ் ஆர். சைனா ரோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் என்று அழைக்கப்படுகின்ற செம்பருத்தி பூ இருக்கு பாருங்களேன், அதை தான் சைனா ரோஸ்ன்னு சொல்லுவா. அதில் அதை பற்றி கேரக்டர் கொடுத்துருக்கான். இந்த கேரக்டரில் எந்த கேரக்டர் இருக்கும், ஜைகோமார்பிக் இருபக்க சமச்சீருடையது, ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலர், இம்ப்ரிகேட் எஸ்டுவேஷன், அதாவது இம்ப்ரிகேட் எஸ்டுவேஷன்ங்கிறது இங்கே இருக்காது, ட்விஸ்டட் எஸ்டுவேஷன் தான் இருக்கும். அப்போ இதில் பார்க்குறப்ப ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அது கிடையாது, ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலராக தான் இருக்கும், இம்ப்ரிகேட் எஸ்டுவேஷன் இதில் கிடையாது, தழுவு இதழ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஜைகோமார்பிக் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, எப்பிகைனஸ் கிடையாது. ஜைகோமார்பிக்னா இருபக்க சமச்சீர், எபிகைனஸ்னு எடுத்துட்டேன்னா சூலக கீழ்மலர். அடுத்தது ட்விஸ்டட் எஸ்டுவேஷன், திருகு இதழ் அமைவானது காணப்படும். அப்போ இது ரெண்டும் தப்பு, இது மட்டும்தான் ரைட். 3வது பாருங்க, ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீருடைய மலர். செம்பருத்தி பூவை எந்த ஆங்கிளில் வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஆஃபாக நம்மளால் ஸ்பிளிட் பண்ண முடியும். அப்போ ஆக்டினோமார்பிக் ரைட்டு. ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலர் காணப்படும். த ஓவரி இஸ் above when other floral parts present below the ovary. அது மாதிரி இருக்கிறதுனால இதுவும் கரெக்டாக போயிடும். ட்விஸ்டட் எஸ்டுவேஷன், திருகு இதழ் அமைவு காணப்படும், அதோட கொரோலால் இருக்கும். அது எப்படின்னா இந்த பாருங்களேன், குட்டியாக ஒரு படம் வரைகிறேன். திஸ் இஸ் கால்டு ட்விஸ்டட் ஆர் கண்டார்டட் எஸ்டுவேஷன்னு சொல்லுவாங்க. இதழ் அமைவில் திருகு இதழ் அமைவுன்னு சொல்லுவாங்க. இது பெட்டலில் ஒரு மார்ஜின் உள்ளே இருக்கும், ஒரு மார்ஜின் வெளில இருக்கும், ஒரு மார்ஜின் உள்ளே இருக்கும், ஒரு மார்ஜின் வெளியில் இருக்கும். One margin of the petal is internal, another is external. Internal, external, internal, external, internal, external, internal, external. இது மாதிரி இருந்தால் அதுக்கு twisted or contorted estivation பேர், திருகு இதழ் அமைவுன்னு சொல்லுவாங்க. புள்ளி அல்லது அல்லி இதழ்களின் ஒரு முனையானது தழுவப்பட்டும் மற்றொரு முனையானது தழுவி கொண்டும் இருந்தால் அதற்கு ட்விஸ்டட்னு பேர். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது ஆக்டினோமார்பிக் ரைட்டு, எப்பிகைனஸ் தப்பு, வால்வேட் எஸ்டுவேஷன் அதோட கொரோலாவில் இருக்காது, கேலக்ஸில் தான் இருக்கும், அதோட புள்ளி வட்டத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ இதை பொறுத்த வரையும் இதுதான் ரைட். இந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிவிடுவோமா? பாருங்க, கரெக்ட் ஆப்ஷன் ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீருடைய மலர், ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலர், ட்விஸ்டட் எஸ்டுவேஷன் திருகு இதழ் அமைவு. அது எதில் இருக்கும்னா செம்பருத்தி பூவோட பெட்டல்ஸில் இருக்கும், அல்லி வட்டத்திலே காணப்படும். செம்பருத்தி பூவை பார்த்துக்கோங்க, இதுதான். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் பாருங்க, அதாவது கூற்று காரணம்னு சொல்லுவா. ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதை படிக்கிறப்பயே கூற்று சரியா காரணம் சரியா கூற்று தவறா காரணம் தப்பா நீங்கள் படிச்சுட்டேன்னா ஆப்ஷன் என்ன கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். A flower is defined as modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. மலர் என்பது தண்டின் மாறுபாடு ஆகும், சரி. தண்டு நுனி ஆக்கு திசுவானது மலர் ஆக்கு திசுவாக மாற்றம் அடைந்துள்ளது, அதுவும் சரி. ஏன்னா நம்ம ஃப்ளவரை டிஃபைன் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம், ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்காக தண்டானது தான் வளர்ச்சி குன்றி மலராக மாறியுள்ளது. வளர்ச்சி குன்றிய உருமாற்றம் அடைந்த தண்டினைத்தான் மலர் என்று அழைப்பார்கள். அப்போ இதுவும் சரி. ஏன்னா ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் தண்டு நுனி ஆக்க திசு தான் மலர் ஆக்க திசுவாக மாறி இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
அசர்ஷன் கூற்று சரி. அடுத்தது ரீசன் பாருங்க. Internodes of the shoot gets condensed to produce different floral appendages laterally at successive nodes instead of leaf. இங்கே கொடுக்குறப்ப தண்டின் கணுவிடை பகுதி, the distance between two successive node is said to be internode. இரண்டு கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற பகுதியினைத்தான் நாம் கணுவிடை பகுதி என்று அழைக்கிறோம். This is one node, this is another node. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர்நோட்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நோடில் இந்த இடம் இருக்கு பாருங்களேன், இந்த நோடில் தான் உங்களுக்கு லீஃப் ஃபார்ம் ஆகும். இலைகள் உருவாவதற்கு பதிலாக இங்கு மலர் இலைகள் உருவாகி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃப்ளோரல் லீவ்ஸ் இருக்கு பாருங்களேன், மலர் இலைகள், புள்ளி வட்டம், மல்லி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் எல்லாமே கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கயனோஷியம், அவங்க அத்தனை பேருமே மாடிஃபைடு லீஃப் தான். இலைதான் அவ்வாறு மாறுபாடு அடைந்துள்ளது என்று கூறுவார்கள். அப்போ இதுவும் கரெக்டாக வரும் பாருங்க. தண்டின் கணுவிடை பகுதிகள் தடித்து குட்டையாகி கண்டென்ஸ் ஆகிடும். பக்கவாட்டு கணுப்பகுதியில் இலைகளுக்கு பதிலாக மலர் இலைகள் தோன்றும். உங்களுக்கு மலரில் இருக்கக்கூடிய இலையோட மாறுபாடு தான். அப்போ இதுவும் சரி. அப்போ அசர்ஷனும் ரைட்டு, ரீசனும் கரெக்டு. அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இந்த காரணம் என்பது கூற்றினை சரியாக விளக்குகிறது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா, அந்த ஆப்ஷன்ஸில் இது இருக்கான்னு பார்ப்போம். என்ன கூற்று சரி, காரணம் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம். செக் பண்ணுவோமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கா, அதுவும் ட்ரூ தான் வரணும். ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ, இது தப்பு, இது ரைட்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவது பாருங்க. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. கூற்றும் காரணமும் சரி. அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்ததையும் பார்த்துட்டோம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டு பேருமே சரி. பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நாட் தேன் கொடுத்துருக்கா, இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இதுவும் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் ஜைகோமார்பிக் இன். கீழே ஒரு 4-5 பூ கொடுத்துருக்கா, அதில் எதில் இருபக்க சமச்சீரானது காணப்படுகிறது? மஸ்டர்டு, கடுகு எடுத்துட்டேல்லாம் ஆரச்சமச்சீர் வரும். குல்மகர் எடுத்துட்டோன்னா இருபக்க சமச்சீர் வரும். டொமேட்டோ எடுத்துட்டோன்னா ஆரச்சமச்சீர் வரும். டாத்துரா எடுத்துட்டேல்லாம் ஆரச்சமச்சீர் வரும். அப்போ இருபக்க சமச்சீருங்கிறது எங்கே வரும் அப்படின்னா குல்மகரில் வரும். இருபக்க சமச்சீர்னா என்ன? யூ கேன் டிவைட் த ஃப்ளவர் இன்டு 2 ஈக்குவல் லாப்ஸ் அட் ஒன்லி ஒன் பிளேன். ஒரு மலரை ஒரே ஒரு அச்சில் மட்டும் வெட்டினால் தான் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு இருபக்க சமச்சீருடைய மலர் என்று பெயர். ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? பாருங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, குல்மஹர். அப்போ ஏ, சி, டி எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா உங்களுக்கு தெரியும், ஆரச்சமச்சீருடைய மலர்னு பேர். ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர். யூ கேன் டிவைட் த ஃப்ளவர் இன்டு 2 ஈக்குவல் லாப்ஸ் அட் எனி பிளேன். அது இதுக்கு வராது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? த ஓவரி இஸ் ஹாஃப் இன்ஃபீரியர் இன் ஃப்ளவர்ஸ் ஆஃப். அரை கீழ்மட்ட சூர்ப்பை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கோங்க. திஸ் இஸ் ஓவரி, திஸ் இஸ் நாட் ஓவரி, திஸ் இஸ் கயனோஷியம். இந்த சூலகவட்டம், இதில் இதுக்கு பேர் தான் ஓவரின்னு பேர். இந்த ஓவரியோட மிடில் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரேஞ்ச் ஆகியிருந்தா அதுக்கு பேர் ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர்னு பேர். அதாவது சூர்ப்பையின் மையத்திலே மலரிலைகள் அமைந்திருந்தது என்றால் அதை மேல்மட்டம் என்றும் கூற முடியாது, கீழ்மட்டம் என்றும் கூற முடியாது, அரைமட்ட சூர்ப்பை என்று கூறலாம். இதர் ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர். இதில் எதில் இருக்குன்னு கேட்டிருக்கா. பீச் கொடுத்துருக்கா, குக்கும்பர் இருக்குது, காட்டன் இருக்குது, கோவா இருக்குது. காட்டன் பருத்தி மால்வேசி குடும்பத்தில் வருகிறது. காசிபியம் பார்படன்ஸ், காசிபியம் ஹிர்சூட்டம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் ஆர்போரியம், அது மாதிரிலாம் பேர் படிச்சிருப்பீங்க. பருத்திடா காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகிறது பாருங்களேன். அது எடுத்துட்டோன்னா அதில் ஹைப்போகைனஸ் இருக்கும், தட் இஸ் மேல்மட்ட சூர்ப்பையானது காணப்படும். கோவா கொய்யாப்பூ எடுத்துனாலும் சரி, பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய் பூ எடுத்துனாலும் சரி, அதெல்லாம் இன்ஃபீரியர் கீழ்மட்ட சூர்ப்பை காணப்படும். அப்போ பீச்சில் மட்டும்தான் என்ன இருக்கும்னா உனக்கு அரைமட்ட சூர்ப்பை இருக்கும், அதாவது ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர். இதுக்கு பேர் பெரிகைனஸ், சூழ்மலர்னு பேர். செக் பண்ணிவிடுவோம் ஆன்சரை பாருங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பீச். அப்போ பாக்கியெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னேன். குக்கும்பர்,
வெள்ளரிக்கா குரூப் எடுத்துட்டேன்னா இன்ஃபீரியர் கீழ்மட்ட சூர்ப்பை, காட்டன் எடுத்துட்டேன்னா பருத்தியில் மேல்மட்ட சூர்ப்பை, மேல்மட்ட சூர்ப்பை, கோவாவில் எடுத்துட்டேன்னா கீழ்மட்ட சூர்ப்பை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. நிறையா பேராக கொடுத்துருப்பாடா. இல்லை என்ன பெரிய முக்கியம்னா நம்ம பயாலஜியை பொறுத்தவரையும் நிறையா நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ பேரும் தெரியணும். இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. பிட்டர் காட், பாகக்காய் கோஷி ஞாபகம் வச்சுக்கோ, கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க, மஸ்டர்ட், பிரிஞ்சால், பம்கின், சைனா ரோஸ், லியூபின், குக்கும்பர், சன் ஹெம்ப், சூரிய சனப்பை, கிராம்னா பிளாக் கிராம் ஞாபகம் வச்சுக்கோ, க்ரீன் கிராம், உளுந்து, பயரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, கோவா, பீன், சில்லி, ப்ளம், பெட்டூனியா, டொமேட்டோ, ரோஸ், வித்தானியா, பொட்டேட்டோ, ஆனியன், ஆலோ, டியூலிப். சொல்கிறப்பே எனக்கே மூச்சு வாங்கிறது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பூவை கொடுத்துட்டா, இவ்வளோ செடியை கொடுத்துட்டா, இவ்வளோ பிளான்ட்டில் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் எவ்வளோ பேர்கிட்ட இருப்பா. சூலக மேல் மலரானது இவ்வளோ செடி கொடுத்துருக்கா, இவ்வளோ செடியோட மலரில் எவ்வளோ பேர்கிட்ட மேல்மட்ட சூர்ப்பை இருப்பா. ஹைப்போகைனஸ் அப்படின்னா ஃப்ளவர் வித் சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய மலர் இருக்கு சூலக மேல் மலர் என்று பெயர். இவ்வளோ செடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதில் எது கீழ்மட்டம் மேல்மட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டா மொத்தம் இங்கே 18 இருக்கும். அதில் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குங்கிறோம் அதை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிட்டர் காட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். பாகக்காய் குரூப் வச்சுக்கோ, குக்கர் பெட்டேசி. அதில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கீழ்மட்ட சூர்ப்பை இருக்கும், அது வராது. மஸ்டர்ட் எடுத்துட்டோன்னா பிராசிகேசி ஃபேமிலியில் படிப்பேல், அது மேல்மட்ட சூர்ப்பை ஹைப்போகைனஸ். கத்திரிக்காய் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். பம்கின் எடுத்துட்டேல்லாம் வராது, அது எபிகைனஸ். சைனா ரோஸ் செம்பருத்தி எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். லூப்பின் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். இந்த குக்கும்பர் எடுத்துட்டோன்னா எபிகைனஸ். சன்ஹம்ப் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். கிராம் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். கோவா எடுத்துட்டேல்லாம் எபிகைனஸ். பீன் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். சில்லி எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். ப்ளம் எடுத்துட்டேல்லாம் பெரிகைனஸ். பெட்டூனியா எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். டொமேட்டோ எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். ரோஸ் எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்களேன், ரோஸ் எடுத்துட்டேல்லாம் உங்களுக்கு பெரிகைனஸில் வரும். வித்தானியா எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். பொட்டேட்டோ எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். ஆனியன் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். ஆலோ எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். டியூலிப் எடுத்துட்டேல்லாம் ஹைப்போகைனஸ். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னா அப்பாடா மூச்சு கட்டுறதுடா. இவ்வளோ பேர்கிட்ட ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலர் காணப்படும். செக் பண்ணிடுவோமா? வாங்கோ. கரெக்ட் ஆப்ஷன் ஏ, பாஞ்சு. அப்போ 15 பேர். அப்போ எவ்வளோ ஞாபகம் உனக்கு இருக்குன்னு பார்த்துக்கோ. புக்கில் எங்கெங்கே பேர் வருதோ அதெல்லாம் நீ லிங்க் பண்ணி படிச்சுனா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இது எங்கே படிச்சிருப்பேன்னா டாக்ஸானமியில், அதாவது மார்ஃபாலஜி கடைசியிலேயே உங்களுக்கு சில ஃபேமிலிஸ் கொடுத்துருப்பா, குடும்பங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேபேசி பிளான்ட் எடுத்து நிறையா கொடுத்துருக்கா, சொலனேசி பிளான்ட் எடுத்து நிறையா கொடுத்துருக்கா. அதனால் இந்த இடத்துல ஞாபகம் வச்சு இங்கே பாருங்க. பிட்டர் காட், பம்கின், குக்கும்பர், கோவா, அது எல்லாம் எபிகைனஸ் சூலக கீழ்மலர் காணப்படும். ரோஸு, ப்ளம்மு, பெரிகைனஸ் இங்கே எடுத்துகிட்டு எல்லாம் உங்களுக்கு சூலக சூழ்மலர் காணப்படும். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் தெரிஞ்சால்தான் சில கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் மெமரி இஸ் இம்பார்ட்டன்ட். மெமரி, ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், it should be retrieved at the time of examination. For the retrieval you need experience. Knowledge is a child of experience. So memory based questions கொஞ்சம் இருக்கும். அது நீங்கள் திருப்பி ரிப்பீட்டட் ரீடிங் இருந்தால் மறக்காமல் போயிடும். ஓகேயா? இதான்ப்பா இந்த கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பாடம் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜின்னு ஸ்டேட் போர்டில் தனியாக வரும். பட் என்சிஆர்டியை பொறுத்தவரையும் அது வெறும் மார்ஃபாலஜின்னு வரும். ஸோ நாங்கள் உங்களுக்கு தனியாக தான் இங்கே படிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுன்னு இந்த டேர்ம்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சோன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லேயும் நம்மளால் சூப்பராக மார்க் வாங்க முடியும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.